ஹெம்ஸ்டர் காம்போ டெய்லி கார்ட் காம்போ மற்றது சிப்பர் வேர்ட்ஸ் எல்லாம் எங்கே பார்க்கலாம். ஓகே, ஹெம்ஸ்டர் காம்போட்டுங்கிறது ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப் உண்டு. இப்போ கரண்ட்டாக டெலிகிராம் ஏர்ட்ராப்ஸ் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. அதில் இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஏர்ட்ராப்ஸ் தான் இந்த ஹெம்ஸ்டர் காம்போட். இந்த ஹெம்ஸ்டர் காம்போட்ற அந்த டெய்லி சிப்பர் வேர்ட் கலெக்ட் பண்ணுறது, அடுத்தது கார்ட் காம்போ நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு 1 மில்லியன்லேருந்து 5 மில்லியன் காயின்ஸ் தருவாங்க. ஓகே, அந்த காயின் எல்லாம் பணம் இல்லை. அந்த காயின்களை நாளைக்கு நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணி அந்த காயினை வச்சு ஏர்னிங் பவரை கூட்டணும். நீங்கள் ஏர்னிங் பவரை கூட்டினீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகினா இன்கேஸ் ஓகே நல்லா வழி கொள்ளுங்க. அநேகமாக நாங்கள் நினச்சிட்டீங்க ஹெம்ஸ்டர் காம்போ ட்ரை பண்ணுற எல்லாருமே பணம் கிடைக்குன்னு சொல்லி. இன்னும் அது ஒரு ஏர்ட்ராப்போட கன்செப்ட் என்னன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்ட்டுகள் அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு முதல் அவங்களோட யூஸர் அக்விசிஷனை கூட்டுறதுக்காக, அடுத்தது அவங்களோட ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஏர்லி அடாப்டர்ஸுக்கு அவங்களோட கிரிப்டோ கரன்சி காயின்களை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்படி டோக்கன் மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துட்டு நாளைக்கு யார் அந்த டோக்கனை வச்சுருந்தாங்களோ, யார் கூடுதலாக கலெக்ட் பண்ணலாட்டி அவங்க சொல்கிற வேலையை யார் சரியாக செஞ்சாங்களோ அவங்களுக்கு நாளைக்கு அவங்க லான்ச் பண்ணுற கிரிப்டோ கரன்சியில் கொடுப்பாங்க. நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகக்குள்ள அப்படி நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச கிரிப்டோ கரன்சி காயின்களுக்கு நல்ல வேல்யூ போகும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆக்கள் ப்ளஸ் எனக்கு கூட நிறைய சக்ஸஸ் கிடைச்சிருக்குது. $1000, $2000, $5000 சொல்லி மந்த்லி ஏர்ன் பண்ணுற பொட்டன்ஷியல் இருக்குது. பட் நீ சும்மா ஏர்ட்ராப் சும்மா ஒரு நாளைக்கு ஓன் பண்ணி பார்த்து போட இல்லை சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டினியூஸாக ப்ராப்பராக செய்யாமல் சும்மா சேவிங் என்னன்னா அதெல்லாம் எடுக்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக ஃபுல் ஹார்ட் ஒர்க் போடணும். நான் கண்டினியூஸாக இந்த கார்ட் கலெக்ட் பண்ணுற, இந்த சிப்பர் வேர்ட் கலெக்ட் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையுமே டிக்டாக்ல போட்டுட்டு இருந்தேன். நான் ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன் அந்த ஹெம்ஸ்டர் காம்போட்ற விஷயங்கள் டிக்டாக்ல போட்டால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வரும்னு சொல்லி, அதனால் நான் போட்ட வீடியோ எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். ஸோ இதுக்கு பிறகு நான் எங்கே இந்த ஹெம்ஸ்டர் காம்போட், அடுத்தது வேறு பிக்சல் வேர்ஸ், அதே மாதிரி மற்ற ஏர்ட்ராப்போட முக்கியமான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் வேறு நான் முக்கியமாக எதில் போடுவேன்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் தான் போடுவேன். நீங்கள் இன்னும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இல்லைன்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். அதோட சேர்த்து இதை எப்படி கலெக்ட் பண்ணுறங்கிற இந்த வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் எல்லாத்தையுமே நான் HBU யூடியூப் சேனலில் தான் நான் போட போகிறேன். ஓகே, HBU யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸாக நான் போடுறது இருக்கேன். ஏன்னா யூடியூப் சேனலில் இதெல்லாம் போடலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் டிக்டாக்ல கூடுதலான ரூல்ஸ் கூட. ஸோ அதனால் இதுக்கு பிறகு இந்த கார்ட் கொம்போ, அடுத்த இந்த விஷயங்கள் ஷிப்பை கலெக்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே நான் யூடியூப் சேனலில் போட போகிறேன். ஸோ இன்னும் எங்கள் HBU யூடியூப் சேனலில் இல்லைன்னு சொன்னால் HBU யூடியூப்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். நீங்கள் HBU யூடியூப் சேனலில் இல்லாட்டியும் நீங்கள் கட்டாயம் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா டெலிகிராம் சேனலில் நான் அப்படி வீடியோ போட்டாலும் அந்த யூடியூப் வீடியோவை டெலிகிராம் சேனலில் போடுவேன். ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனலில் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த டெலிகிராம் சேனலில் போடுற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் யூடியூப்பு போய் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா. நீங்கள் டெலிகிராம் சேனல் இல்லாட்டி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுகள் நான் வரக்குள்ள அதை நீங்கள் மிஸ் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லாருமே HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.